கேபிஏ பாலா கேபிஏ பாலா எக்ஸ்போசரி கேபிஏ பாலா சர்வதேச கைக்கூலி கேபிஏ பாலா செய்யும் அனைத்து விளம்பரமா இவ்வளவு விமர்சனங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா கேபிஏ பாலா நல்லது பண்ணாதான் நம்மளுக்கு மக்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதை அப்படி ஜேர்னலிஸ்ட் உமாபதி அப்படிங்கிறவர் அப்படியே மாத்தி அவர் சர்வதேச கைக்கூலி, அவருக்கு எங்க இருந்து காசு வருது, இதெல்லாம் லண்டன்ல இருந்து அமெரிக்கால இருந்து வருது, எங்க இருந்து காசு வந்தா என்ன, அவர் நல்லது தானே பண்ணுதாரு. அதை எடுத்துட்டு மத்தவனு சரக்குத்தி கொடுக்கல, மாணவர்கள் படிக்கிற மாணவர்களை கெடுக்கல, அப்படிதானே பண்ணிட்டு இருக்காரு, நல்லது தானே பண்ணிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ்ல சின்ன நம்பர் பிளேட்ல ஒரு பிரச்சனை, டிடின்னு வந்துட்டு அது டீன்னு இருக்கணும், அதுக்கு டீன்னு இருக்கு. அது அமெரிக்காவில் உள்ள இன்ஜினு, அது லண்டன்ல உள்ள இன்ஜினு. ஆம்புலன்ஸ்ல எந்த இன்ஜின் இருந்தா என்ன? ஆம்புலன்ஸ் அது போலி ஆம்புலன்ஸு. ஆம்புலன்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸோ தேர்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸோ ஆம்புலன்ஸ் தானே, அது மக்களோட உயிரை தானே பாதுகாக்கு, மாணவர்களுக்கு எவ்வளோ நல்லதா இருக்கு. ரோட்ல அடிபட்டு அனாதை எனக்கான ஆம்புலன்ஸ் தான் உதவுது. அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸை பத்தி நீ நோண்டிக்கிட்டு இருக்க. நல்லது செய்யறவனை ஏன்டா நோண்டுறீங்க? அவர் நல்லது தானே செய்தாரு. இப்படி இருக்கையில அண்ணன் சீமான் என்ன சொல்லிருக்காருன்னா, வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாதுன்னு சொல்லி கேபிஏ பாலா மீது இன்னும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் இவர் பொருட்படுத்தி கொண்டாம மென்மேலும் வளர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னோட இதை முடிவெடுக்கிறேன். பாலா நல்லது செய்தாரு, அவர் அவதூறு, அதாவது வெளிநாட்டு கைக்கூலிகள்னு சொல்றாங்களா, அது சொல்லக்கூடிய ஆள் பேர் என்ன சொன்னீங்க? உமாபதியா? எனக்கு இது இப்போதான் உமாபதிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். ஆனால் கேபி பாலாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர் எவ்வளோ இடத்துல நிறையா உதவிகள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இதை விமர்சனம் பண்ணணும், இது ஒரு வெளிநாட்டு கைக்கூலின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது மூலமாக இவங்க ஏதோ ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கும், இது மூலமாக ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இதில் இவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது. எங்கேயோ ஒரு மறைமுகமாக இருக்கும், நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இவங்க பாலாவை பற்றி வைரல் பண்ணிக்கிட்டு அது மூலமாக இவங்க வளர்ந்துடலாமா, பொருள் ஈட்டிடலாமான்னு நினைக்க மாதிரி எனக்கு தோணுது. இது இவரை பற்றி கேள்வி கேட்குறவங்க ஸ்டாலினை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ, பெரிய பெரிய கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் கேள்வி கேட்கலாம். இது எப்படி வந்துச்சு, கடற்கரையில் சமாதி கட்டைக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு, இப்போ பேனா சிலை வைக்கணுங்காங்க, அது எங்கேருந்து கொண்டு வருவீங்க, இதெல்லாம் நீங்கள் ஆராய்க்கலாம். இதுக்கெல்லாம் உளத்துறைன்ட்டு நிறைய துறைகள் இருக்குது. இதில் இவர் உமாபதிக்கு இதில் தேவையில்லாத வேலை, எதையோ நம்ம வளர்ந்துடலாங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்காரு. மற்றபடி கேபி பாலாங்கிறவர் ஆகச்சிறந்த மனிதன். அவர் இதை பற்றிய கருத்து என்ன அப்படின்னா, எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் உண்டு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருவர் செய்த எந்த அறத்தினாலும் அழிச்சிடலாம், ஆனால் ஒருவர் செய்த உதவியை மட்டும் அழிக்கவே மறந்து அழித்தவங்களுக்கு எந்த நேரத்துலையும் ஒரு நல்ல செயல் நடக்க வாய்ப்பு இல்லை. இவர் கேபி பாலா நிறைய விஷயங்கள் கேபி பாலா என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய மக்களுக்கு உதவி பண்றாரு. நானே கேள்விப்பட்டிருக்கேன். இருசக்கர வாகனம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் இந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு மக்களுக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதை நான் தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன். சமீபத்தில் கூட நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு மண்டலத்தில் இருக்கும்போது அப்போ ஒருத்தங்களுக்கு அவர் பண உதவி பண்ணாரு சொல்லி, ஒரு குழந்தையோட படிப்புக்கு உதவி பண்ணதா சொல்லி சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி நிறைய இப்போது உள்ள ஜெனரேஷன் உள்ள மக்கள் பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. அதுலயும் கேபிஒய் பாலா பண்றது ரொம்ப ஒரு வியத்தகு செயல் தான். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் மேல அவதூறு குற்றச்சாட்டு சாட்டும் போது உன்னுடைய பணம் நீ வெளியே இருந்து வருது, எங்க இருந்து வருதுனே தெரியல, நீ ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்லும் போது அது அவருக்கு அவருடைய மன உளைச்சல் அதை ஏற்படுத்துது. மன உளைச்சல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்படியே முன் வந்தாலும் நிறைய பேர் தடுப்பாங்க, வேண்டாம் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை மாதிரி ஒதுங்கி போயிருவாங்க. இது என்ன செய்யலாம், சமூக சீர்கேடை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் சொல்றேன். இதை உமாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஒரு பத்திரிகையாளர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கட்டாயமா 100% திமுக கைக்கூலியா இருக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ இவர் இந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாருல. இப்போ அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ணுது. தேவையில்லாத மதுபான கூடம், மக்களுக்கு மதுபான கூடம் அதுன்னு திறந்து வச்சு ரொம்ப பண்றாங்க. இதுக்கான பணங்கள் வருது. இப்போ இதுக்கான இதெல்லாம் எங்க இருந்து வருது, இந்த மதுபானம் எங்க இருந்து கொண்டு வரீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் மக்களை கலாச்சார சீரழிவு பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டு அரசாங்கத்தை கேட்கலாமே. நல்லது பண்ணத ஒருத்தங்களை ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? இப்படிலாம் பண்ணா மக்கள் எப்படி நல்லது பண்ண வருவாங்க? இந்த மாதிரி பண்றதை முதல்ல விட்டுருங்க. இதுக்கு அண்ணன் செந்தமிழ் சீமானே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவர் நிறைய உதவிகள் தான் பண்றாரு. உதவி பண்றவங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு நிலை, வரல எல்லா பக்கமும் நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் உதவி பண்றவங்க மேலேயே அவதூறு செலுத்துறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். நமக்காண்டி சப்போர்ட் பண்ற செந்தமிழன் மேலேயே நிறைய அவதூறு குற்றச்சாட்டுகள் சாட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதா ஒண்ணு இருக்கு. இது நம்முடைய வாழ்க்கை
முன்னேற்றத்துக்கு தடை பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இதுக்கு காரணமே திமுக கைகூலிகள் தாங்க தான் என்னுடைய அபிப்பிராயம். அவரே போலியா நிஜமாங்கிறதெல்லாம் நமக்கு அதில் பெருசாக வந்து நம்மளோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. இருந்தாலும் சீமானண்ணங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு அடையாளமாக அவர் வந்து மாறி நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து என்ன சொல்கிறது, அதோட தாக்கங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏற்கனவே நம்ம நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து நம்ம அண்ணன் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் ஆதரிச்சார். எல்லாருமே அவரோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திமுக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் விஜய்க்கு வந்து அவருக்கு வந்து அவரோட படங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது வெளியிடும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அண்ணன் வந்து சீமான் தான் வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் அந்த விஜய் வந்து இன்னைக்கு வந்து எந்த மாதிரி மாறி நிற்கிறாருங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை வந்து நம்ம அண்ணன் சீமான் வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கும்போது வந்து அதை மடைமாற்றும் விதமாக இன்றைக்கி வந்து இவர் வந்து திராவிட அரசியலை வந்து இன்றைக்கி வந்து முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு. திராவிட தலைவர்களை கொண்டாந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் பூதாகரமாக காட்டிகிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கும் சீமானனுக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமாக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி மிகப்பெரிய ஏதோ ஒரு பின்னடைவு இந்த மாதிரி அந்த பாலா இந்த மாதிரி ஆட்களால் அண்ணனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே தவிர்த்து மற்றபடி அவர் போலியா நிஜமாங்கிறத பற்றிலாம் நமக்கு எந்த ஒரு கருத்துமே இல்லை. யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கட அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபிஒய் பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு அந்த மாதிரி சொல்றீங்க. இது வண்டி ஜெப்டோ நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்லை. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளாக சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணுச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பிழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில். அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ணுற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்லை, இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது. ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு. அதுலேயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா. ஸோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாத்துக்கலாம், எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். தேங்க்யூ.